வெளிநாட்டில் வேலைக்கு சேர்ந்த உடனேயே வசிக்கும் ஊரில் வீடு கட்ட நினைக்காதீர். ஒரு 10 வருட அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஊரில் இருக்கும் உறவினர்களுக்கு காண்பிப்பதற்காக கடன் வாங்கி நகைகளை வாங்காதீர்கள். இந்த காசுக்கு ஊருக்கு வெளியில வீட்டுமனை 1-3 லட்சம் அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு மனைகளை சேர்த்து வைத்துக் கொண்டே வாருங்கள். நீங்கள் வசிக்கும் ஊரில் இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி மனை 1-3 லட்சம் அளவிற்கு கிடைக்கிறது. இங்கிருந்து உங்கள் சேமிப்பை துவங்குங்கள். 10 வருடம் கழித்து இருக்கும் மனைகளை ஒன்றாக சேர்த்து விலைக்கு விற்று பங்களா போன்றவை கட்டிக்கொள்ளுங்கள். கடனுக்கு வீடு கட்டி விருந்து வைத்து உறவுகளுக்கு எல்லாம் காண்பித்து கண் திருஷ்டிப்பட்டு இன்னல்களுக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இளைஞர்களே, 30 வயதில் சேமிக்க துவங்குங்கள். 45 வயதில் பங்களா கட்டிக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு வெளியில் நின்று பொய்யாக சிரித்து வீட்டுக்கு உள்ளே அமர்ந்து சோகத்தோடு வாழக்கூடாது. நிதானமாக யோசியுங்கள். மனிதனின் முக்கிய தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதனோடு இன்றைய காலகட்டத்தில் 4ஆவதாக ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் ஆயுள் காப்பீடு. யாருக்கு, எங்கே, எப்படி, எப்போது எதிர்பாராத இழப்புகள் வரும் என்பதே தெரியாத நிலையில்தான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த எதிர்பாராத இழப்பு என்பது ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கும் நிலையில் இருக்கும் ஒரு உறுப்பினரின் இழப்பாக இருந்தால் அந்த குடும்பத்தின் வலியை, வேதனையை எதனாலும் போக்கவோ மாற்றவோ முடியாது. என்றாலும் பணம் என்ற தேவையை இந்த ஆயுள் காப்பீடு ஈடு செய்து அந்த குடும்பத்தின் வலியை கொஞ்சம் போக்குகிறது. ஆயுள் காப்பீடு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். LIC முகவர் ராகுல், விருதாச்சலம் கிளை, சேட்டலைட் ஆபீஸ், திட்டக்குடி, பெண்ணாடம், தொழுதூர். நண்பர்களே, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் மேல் ஆர்டர் பிசினஸ் மூலம் இந்தியாவில் பாலிசி எடுக்கலாம்.